குழந்தைங்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 11வது நாள் 11வது பாடலோட அர்த்தத்தை பார்க்க போறோம். இதுவும் தோழியை எழுப்புற பாடல் தான். இந்த பாட்டிலையும் அந்த பொண்ணு வசதியான இடத்து பொண்ணு. அவள் ஆயர்குடியில் பிறந்த செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு. அவகிட்ட இந்த தோழியர்கள் சொல்றாங்க, என்னென்ன, நாங்கள்லாம் ஆயர்கள், எங்களுக்கு என்ன தொழில், எங்க கிட்ட கறவை மாடுகள் இருக்கு, எருமைகள் இருக்கு. இந்த மாடுகளையும் எருமைகள்ல இருந்தும் பால் கறந்து எங்களுக்கு பழக்கம், அதுதான் எங்க தொழில். அது மட்டும் எங்க தொழில், எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாதுன்னு நீ நினைச்சுக்காத. ஏன்னா நாங்கள் பகைவர்கள்கிட்ட போர் புரிந்து ஜெயிக்கக்கூடிய திறமையுடையவர்கள். எனிமீஸ் வந்தா அவங்க கூட சண்டை போட்டு நாங்க ஜெயிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆயர் குலத்துல பிறந்த பெண்ணே, நாங்கள் குற்றம் எந்த குற்றமும் புரியாத இடையர் குலத்து பெண்கள். அப்படிப்பட்ட இடையர் குலத்தில் பிறந்த செல்வ பெண். ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க? இடையர் குலம்னா ஆடு மாடுகளை வைத்து பிழைப்பு நடத்தவங்களுக்கு பேரு இடையர்கள் என்று பெயர். ஓகே, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். அந்த பெண்ணும் அந்த குடும்பத்துல தான் பிறந்திருக்க. அவளை பார்த்து, ஏம்மா நீ ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. அவளை அழகா மயில் போன்றவளே, ஏன் இன்னும் எழுந்திருக்கல, நீ ரொம்ப அழகா இருப்பியே, சுறுசுறுப்பா எழுந்திருச்சு வரக்கூடாதா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டு முத்தத்துல உட்கார்ந்து முகில்வண்ணனை பத்தி பாடிட்டு இருக்காங்க. யாரு முகில்வண்ணன்? முகில்னா மேகம், கருப்பா இருக்கு மேகம், மழை மேகம் கருப்பா இருக்கு. அந்த வண்ணத்தை கொண்டவர் யார்? கண்ணன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் உங்க வீட்டு முற்றம்னா அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முற்றம் இருக்கும். முற்றம்ங்கிறது இப்ப நம்ம வீடுகள் எல்லாம் ஹாலு, டைனிங் அப்படி இருக்கு. அந்த காலத்துல உள்ள போன உடனே ஒரு திண்ணை இருக்கும், அப்புறம் உள்ள ஒரு பேசேஜ் இருக்கும், அதுக்கு பேரு ரேலி. அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அதுல நடுவுல பள்ளமா ஒரு இது இருக்கும். அதுக்கு வானத்தை பார்த்த மாதிரி கண்ணாடி வலை போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு, அந்த இடத்துக்கு பேரு முத்தம், முற்றம்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காந்து ஆப்டே இருப்பாங்க. நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸான நாங்கள்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாராயணனோட பாட்டை பாடிட்டு இருக்கோம், முகில்வண்ணன் பேரை பாடிட்டு இருக்கோம். நீ ஏன் இன்னும் எழுந்திருக்கல? இந்த சத்தம் கேட்கலையா? உன்னோட தூக்கத்தோட அர்த்தமே எங்களுக்கு புரியலையே. சீக்கிரம் எழுந்துரு, நாராயணனுடைய பேரை பாடி நம்ம நோன்பு நோற்று பறை வாங்க வேண்டாமா? இப்படி தூங்கி கொண்டிருக்கிறது நியாயமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் இந்த 11வது பாடலோட பொருள். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். இது நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க கிருஷ்ணனை பத்தி. கிருஷ்ணன் ஒரு பாம்பு மேல டான்ஸ் ஆடின கதை தெரியுமா? காளிங்க நர்தனம்னு பேரு. காளிங்கன்னா காளிங்கன்னு பேர் கொண்ட பாம்பு, நர்தனம்னா டான்ஸ். அந்த பாம்பு தலை மேல கண்ணன் டான்ஸ் ஆடிருக்க. யாராலையாவது பாம்பு தலை மேல டான்ஸ் ஆட முடியுமா? கண்ணன் பண்ணிருக்க. அந்த கதை தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன். யமுனா நதிக்கரையில எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த யமுனை நதியோட ஒரு பாகத்துல காளிங்கன்கிற 1000 தலை கொண்ட ஒரு விஷ பாம்பு இருக்கு. 1000 ஒரு பேச்சுக்கு 1000, நிறைய தலை கொச்சு இருக்கும். அவ்வளவு தலை கொண்ட ஒரு விஷ பாம்பு. அதோட குட்டி, அதோட பெண் பாம்பு, இந்த குரூப்பா எல்லாம் அத ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, மேல விஷத்தை கக்கிடுவாங்க, விஷ புகையா கக்குவாங்க, விஷத்தை கக்கிடுவாங்க. கக்கி அந்த பக்கத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் விஷமா இருக்கும். யாராவது போய் அந்த இடத்துல போய் அந்த தண்ணி எடுத்து குடிச்சா அவங்க செத்து போயிடுவாங்க.
இந்த பாம்பனோட வாயிலேருந்து விஷத்தை கக்கிறதுனா ஸ்பிட் பண்றது, உமிழ்ந்து வச்சிடும். அப்போ அந்த இடமெல்லாம் நீளமா கருப்பாயிடும் அந்த ஏரியா. அந்த பக்கம் போய் யாராவது தண்ணி எடுத்து குடிச்சா அவங்க செத்து போயிடுவாங்க. சில நேரம் அந்த பாம்பே அவங்கள கடிச்சிடும். ஒரு நாள் கிருஷ்ணனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் யமுனை ஆத்தங்கரையில விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும் போது 2 ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஒரே தாகமா இருக்கு, நாங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வரோம். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்கல்ல, பிரேக் விட்டுட்டு ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க இல்லையா. இவங்க போனவங்க வரவே இல்லை. என்ன ஆச்சு, இவங்க 2 பேர் போனாங்களே வரவே இல்லையே அப்படின்னு கிருஷ்ணன் தேடிட்டு போனாதான் தெரியுது, இந்த 2 பசங்களும் போய் அந்த பாம்பு இருக்கிற ஏரியாவில் இருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிருக்காங்க. அவங்க செத்து போயிட்டாங்க. கிருஷ்ணனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன, ஏற்கனவே இந்த காளிங்க இப்படி பண்றான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸையே சாகடிச்சிச்சு, இவனை ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்ட்டு என்ன பண்றார் கிருஷ்ணன், நேரா டைவ் அடிக்கிறார். அந்த பாம்பு இருக்கிறப்ப ஸ்வைன்னு குதிச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகாதரா அந்த பாம்பு கடிச்சிருந்தா போகாதரா. நான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது எதையும் காதல் போட்டுக்காம அப்படியே குதிச்சிடுறார். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணன் அந்த காளிகன் இருக்கிற இடத்துல போய் குதிச்சுட்டான்னு. அவங்கெல்லாம் ஓடி வராங்க, ஐயோ கிருஷ்ணனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, சின்ன பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஓடி வராங்க. அதுக்குள்ள கிருஷ்ணன் என்ன பண்றா தெரியுமா, அந்த உள்ள போய் நல்லா உள்ள ஆழத்துல போய் அந்த பாம்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கே போயிடுறான். அந்த பாம்பு பாக்குறது யாரா ஒருத்தர் தானா மாட்டுறான் நம்ம கிட்ட, நாம போய் தேடி போய் கொத்த வேண்டிய வேலையே இல்லை, இந்த பையனே வரானேன்னு. அதே மாதிரி அந்த பாம்பு கூட்டத்தில் இருக்கிற பெண் பாம்புகள்லாம் என்ன நினைக்கிறதுனா, ஐயோ இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானே, இந்த பையனை இந்த காளிகன் கொண்டுபிடுவானே அப்படின்னு பயந்துக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணன் போய் முதல்ல அந்த பாம்பு அந்த பாம்பு இவன் எப்படி கொத்தலான்னு யோசிக்கிறது. அதுக்கு முன்னாடி அந்த பாம்போட வாழை நமக்குன்னு பிடிச்சிடும். வாழை பிடிச்ச உடனே அந்த பாம்பு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, வாழை பிடிச்சிட்டு வாழை இப்படி சுத்து சுழட்டுறான். இது மாதிரி ஒரு காட்சியை அந்த பாம்பு கூட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தது இல்லை. ஏன்னா காளிங்கன்னா கிங் ஆஃப் கோப்ரா, கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ், பாம்புகளோட ராஜா. அவன் வாழை பிடிச்சு கரன்னு சுத்தும் போது அவனுக்கு ஒரே மயக்கமா வருது. நமக்கே இப்படி தலை இப்படி சுத்திதான் எப்படி இருக்கும், அது எப்படி மயக்கமா இருக்கும்போது லேசா தண்ணிக்குள்ள விட்டுட்டு அது மேல ஏறி நின்றுடும். அதோட தலை மேல அந்த கிடைச்ச கேப்ல அந்த தலை மேல ஏறி நின்று ஒவ்வொரு தலை மேலேயா காலை வச்சு ஜங்குன்னு குதிச்சு டான்ஸ் ஆடுறான். இந்த காளிங்கனுக்கு தலைக்கு இருக்கிறது போய் சாக போற நிலைமைக்கு வந்துட்டான். அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி அந்த காளிங்கனோட பெண் பாம்புகள், அந்த குட்டி பாம்புகள்லாம் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க, கொன்னுடாதீங்க அப்படின்னா, சரி போறது கொல்லாம விடுறேன், ஆனா இந்த பக்கம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா, நாங்கள் அந்த காளிங்கனே அப்படியே மயக்க சொல்லிட்டான், இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி இந்த காளிங்கன் அவனோட கூட்டம் இருக்கு இல்லையா, எல்லாரும் எங்கேயோ ஒரு தீவுக்கு போயிடுறாங்க. அவங்க இந்த யமுனை ஆற்றங்கரை பக்கத்திலேயே வரதில்லை. அப்படி கிருஷ்ணன் காளிங்கன் மேல டான்ஸ் ஆடுறதுதான் காளிங்க நர்த்தனம். ஓகேவா? நாளைக்கு 12வது பாடலோட உங்களை சந்திக்கிறேன்.